வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் ஆடிப்பூரம். ஆம், ஆடிப்பூரம் மங்களமும் மகிமையும் நிறைந்த திருவிழா. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய விசேஷமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தன்று ஆடிப்பூரம் திருவிழா உலகெங்கிலும் உள்ள சிவசக்தி ஆலயங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் தாயான உமாதேவி மனித குலத்தை காக்க பூமியில் அவதரித்த நாளாகவும் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளாகவும் போற்றப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது 12இல் 11 பேர் ஆண் ஆழ்வார்களாகவும் ஒரு பெண் ஆழ்வாளராகவும் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் அந்த பெண் ஆழ்வாளர் யாராக இருக்கிறார் என்றால் ஆண்டாள் நாச்சியார் தான் அவதரித்த நாளாகவும் போற்றப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் 2 பெரும் முக்கிய தத்துவங்கள் என்னவென்றால், ஆடிப்பூரம் திருவிழா 2 முக்கிய ஆன்மீக பின்னணிகளை கொண்டது. அதாவது அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடிப்பூரத்தில் எல்லா கோவில்களிலும் உள்ள அம்மனுக்கு இந்த ஆடிப்பூரத்தன்று வளையல் காப்பு செய்யப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான சக்தி தேவி பூமியில் அவதரித்தாள் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. உலக உயிர்கள் அனைத்தையும் தன் குழந்தைகளாக கருதி அன்னை ஆசி வழங்கும் நாள் இது. அன்றைய தினம் அம்மன் ஆலயங்களில் தேவிக்கு மங்களகரமான வளைகாப்பு நடத்தப்படுகிறது. மக்களும் இந்த ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல்கள் சாத்தி மகிழ்ச்சி அடைந்துகிறார்கள். சூடி கொடுத்த சுடற்கடியின் அவதாரம். ஆம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் பூமாதேவியின் அம்சமாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள் இந்த ஆடிப்பூரம் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா? கண்ணன் மீது கொண்ட காதலால் அவனுக்கு சுட்ட வேண்டிய மாலையை தான் சூடி பார்த்து அழகு பார்த்ததால் இவருக்கு சூடி கொடுத்த சுடற்கடி என்று பெயர் ஏற்பட்டது. ஆடிப்பூரத்தன்று செய்யப்படும் வழிபாட்டு முறைகளும் வளைகாப்பு முறைகளும் பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆடிப்பூரத்தன்று பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீடு மற்றும் பூஜை அறையை மெழுகி கோலமிட்டு தூய்மைப்படுத்துவர். அம்மனுக்கும் ஆண்டாளுக்கும் உகந்த இந்நாளில் வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறும். வளையல் சமர்ப்பித்தல். இந்த விழாவின் முக்கிய அம்சமே அம்மனுக்கு கண்ணாடி வளையல்களை காணிக்கையாக வழங்குவது தான். அம்மன் சிலைக்கு நூற்றுக்கணக்கான வண்ண வளையல்களால் அலங்காரம், அதாவது வளையல் காப்பு செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் கோவிலில் நடத்தப்படுகின்றன. அன்று அந்த ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளைகாப்பு செய்யப்பட்டவுடன் அம்மனுக்கு பிரசாதமாக சில கலவை சாதங்களை நைவேத்தியமாக படைக்கின்றனர். அது எந்தெந்த நைவேத்தியம் என்றால், எலுமிச்சை பழை சாதம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல் மற்றும் பலகாரங்கள், பழங்கள் ஆகியவற்றை கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கிறார்கள். இதே போல் நாமும் நம் வீட்டில் இருக்கும் ஒரு சிலைக்கோ இல்லை ஒரு படத்துக்கோ அம்மன் படத்துக்கு நாம் வளையலை கோர்த்து அழகாக மாலை போல சாற்றி நம்மளால் முடிந்த பிரசாதத்தை செய்து நம் வீட்டில் நம்மளுடைய அம்மனை நாம் வணங்கலாம். ஆண்டாளை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், வைணவ தலங்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று அவர் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற பாசுரங்கள் பாடப்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், திருப்பாவை என்பது நாம் மார்கழி மாதத்தில் இதை பாடுவோம் இல்லைங்களா? இந்த ஆடிப்பூர வழிபாட்டு செய்வதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். தாயுள்ளம் கொண்ட அம்பிகையும்
பக்திக்கு இலக்கணமான ஆண்டாளையும் வணங்கும்போது வாழ்வில் அற்புதம் நிகழும். ஆம், திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைய ஆண்டாள் நாச்சியாரும் அம்மனும் அருள் புரிவர். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு சாத்தப்பட்ட வளையல்களை பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. இதை நாம் கோவிலுக்கு சென்று நம்முடைய கோரிக்கையை அம்மனிடம் வைத்து வளையல்களை செலுத்தி பிறகு பூசாரியிடம் இருந்து நாம் பிரசாதமாக அந்த வளையலை வாங்கி கொண்டு குழந்தை இல்லாதவருக்கும் திருமணம் ஆகாதவருக்கும் பெண்ணுக்கும் இந்த வளையலை அணிய செய்தால் கட்டாயமாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் இதனை அணிந்து கொண்டால் விரைவில் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். அதேபோல திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் பெருகவும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் நிலைக்கவும் இந்நாளில் விரதம் இருப்பது வழக்கம். ஆடி பூரம் என்பது வெறும் மத சடங்கு மட்டுமல்ல, அது பெண்களின் பெருமையையும் தாய்மையின் புனிதத்தையும் போற்றும் உன்னத திருவிழா ஆகும். அன்னை பராசக்தியையும் ஆண்டாள் தேவியையும் இந்நாளில் மனமுருகி வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.